தமிழ்நாடு முழுக்க ஒரு பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக ஆர்ப்பாட்டம், நம்ம ஒன்றும் சாலை மறியல் பந்து அதெல்லாம் சொல்லலையே, யாருக்கும் இடைஞ்சல் இல்லையே. ஆனால் அதுக்கு அனுமதி கொடுக்காத அரசாங்கம், காவல்துறை என்ன டெரரிஸ்டுகளுக்கு ஆதரவாக இருக்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டாங்களா? திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாட்டு நலனுக்கு விரோதமாக இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கு. இல்லைன்னா 51 பேர் கொல்றதுக்கு காரணமாக இருந்தவரை இத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்த நபர் அனுமதி கொடுப்பீங்களா? இறுதி ஊர்வலம் சொந்தக்கார 50 பேர் போட்டோம், மற்றவர் போகக்கூடாது, கூட்டக்கூடாது. ஏன்னா நாட்டில் இருக்கிற தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ, அல்லுமா எல்லாம் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள். இந்த இயக்கங்களை சேர்ந்தவர்கள் கோயம்புத்தூரில் காங்கிரேட் ஆகியிருக்கான். காவல்துறை என்ன பண்ணிச்சு? அவங்களெல்லாம் ஏன் கைது பண்ணலை? எப்படி கூடலாம்? ஆகவே நாட்டு நலனுக்கு விரோதமாக தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பெரியார் சம்பந்தமாக பேசின கருத்தை, அம்பேத்கர் சம்பந்தமாக பேசின கருத்தை விஜய் கூட ஆதரித்து பேசியதை எப்படி சார் பார்க்குறீங்க? நான் என்ன சொல்கிறேன், விஜயோட அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு பிரமை இருக்குது. என்னென்னா, பிரிவினைவாதம் அல்லது அதை ஒட்டினாப்பில் தேசியவாதத்துக்கு எதிராக, இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசினா தான் தமிழ்நாட்டில் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிற ஒரு பிரமை இருக்குது. அதனால் விஜய் வந்ததுலேருந்து பார்த்தா நீட்டுக்கு எதிராங்கிறாரு. தமிழ்நாட்டில் தாங்க அதிகமான மக்கள் நீட்டு எழுதுகிறாங்க. அதோடு இல்லை, நீட்டை கொண்டு வந்தது யார்? நீட்டு பில்லை பார்லிமெண்ட்டில் மூவ் பண்ணது காந்தி செல்வன், திமுக அமைச்சர். ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாமினேஷன் எப்போ நடந்தது? 2013. திமுக, காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருக்கிறத நீங்கள் நடத்தினது. அதில் எள்ளு முனையாளம் வேணும், நாங்கள் ஏதாவது பண்ணியிருக்கோமா? சரி, நம்ம ஊர் கண்டனூர் சிதம்பரம், அவர் படித்தவர், வழக்கறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நீட் அமலில் இருக்குது. பிஜேபி கொண்டு வரல, நீங்கள் கொண்டீங்க. அதை சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் அப்ஹெல்டு. அப்போ அதுக்கு தீர்வு பண்ணால் என்ன பண்ணணும்? சீராய்வு மனு சுப்ரீம் கோர்ட்டில் போடுங்கிறேன்னா, நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ இட்ஸ் பைண்டிங் ஆன் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால் இதையெல்லாம் பற்றி பேசினா தான் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கும்னு திமுக மக்களை ஏமாத்துதுன்னா நீங்களும் ஏமாத்துறீங்க. அதே மாதிரி பேசுகிறார். அதனால் இது மக்கள் பீப்புள் ஓன் பர்ச்சேசிங். ஒரு மக்கள் எங்களுக்கு அச்சம் இருக்குது அல்லது இந்த புராதனமான பகுதி வேண்டான்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். அதை இவங்க முன்னாடியே திராவிட முன்னேற்ற கழக அரசு பிப்ரவரி மாதமே ப்ரொப்போசல் வரும்பொழுது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும், பண்ணலை. இப்போ ஏன் பண்ணுறாங்க? அது வேதாந்தா குரூப் எடுத்திருக்க கான்ட்ராக்டுங்கிறதுனால. அதுவே உங்களுக்கு வேண்டிய நட்பு குரூப் எடுத்திருந்தால் இவங்க பேசியே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு உள்ளூரை பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. அதனால் இல்லை, அதனால தான் சொல்கிறேன்னா, நாம் கன்சிடர் பண்ணுவோம், அதுக்கு நடவடிக்கை எடுப்போம், நிறுத்த சொல்லியும் ஏற்கனவே அமைச்சருக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு இது சம்பந்தமாக மனு கொடுத்துருக்கு தமிழ்நாடு பிஜேபி. வி வில் ஸ்டாப். மக்கள் விரும்பலை, வராது. நான் அதுக்கு தான் கம்பேர் பண்ணேன். நெடுவாசலுக்கு இதே வார்த்தை சொன்னேன், நீங்கள் விரும்பலைன்னா வராது. அப்போ உடனே திரு தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு பேசினோம், நிறுத்தினோம். அந்த மாதிரி இதுக்கும் ஆல்ரெடி திரு முருகன் அவர்களும், மத்திய அமைச்சர், மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் திரு கிஷன் ரெட்டி அவர்களை போய் கன்சர்ன்டு மினிஸ்டரை பார்த்துருக்கார். அவங்களும் கிஷன் ரெட்டி அவர்களும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வி வில் டூ. அரிட்டாப்பட்டு சுற்றி இருக்கிற கிராம மக்கள் கவலைப்பட வேண்டாம், இட் வில் பி கன்சிடர்ட். தேங்க்யூ. 2 நாட்களாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸும் அதோடு கூட்டணி இருக்கின்ற இந்திய கூட்டணி கட்சிகளும் வன்முறையில் ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் ராகுல் காந்தியோட நடவடிக்கைகள் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் மிகவும் கண்டிக்கத்தக்க வகையிலே இருந்து கொண்டிருக்கிறது. பிறகு அவர் பிறந்த இடம், அவர் கல்வி பயின்ற இடம், அவர் பௌத்த மதத்திற்கு தீட்சை வாங்கின இடம்,
அவர் இறந்த கிரியை செய்த இடம், லண்டனில் அவர் இருந்த இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 நினைவு சின்னங்கள் ஏற்படுத்தியிருக்க. ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு? அவரை சிறுமைப்படுத்திய ஒரு சிறுநரி கூட்டம் இந்த காங்கிரஸ். இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் அடிதடியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு நாகரீகமான பாராளுமன்ற நடவடிக்கை உள்ள நபர் அல்ல. ஒரு கேள்வி, இதுக்கு பதில் சொல்லணும் சீஃப் மினிஸ்டர். நீங்கள் இந்த 3.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க இல்லையா? நான் இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கூட வேணாம். இந்த 3.5 வருஷத்தில் எத்தனை திட்டங்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் பேர் வச்சுருக்கீங்க? தயவு செஞ்சு லிஸ்ட்டு வெளியிடுங்க. உங்கள் தகப்பனார் பேர் எத்தனைக்கு வச்சுருக்கீங்க? குடும்பத்துக்கு கட்சி நடத்துகிற ஒருத்தர். தமிழக அரசு நிவாரணம் எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கு வீட்டுக்கு? 2000. ஆனால் மத்திய அரசாங்கம் 944 கோடி கொடுத்துருக்கு. நீங்கள் பாதிக்கப்பட்ட வீடுகள் ஒரு 2 லட்சம் இருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் 45,000 கொடுக்கணும். ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிறது 2000 வீட்டுக்கு. அந்த பணத்தை என்ன பண்ணுறீங்க? யாரை ஏமாற்ற? இது ஒரு மோசமான அரசாங்கம். இவர்கள் அம்பேத்கரை வச்சு இந்த நாடகம் ஆட நினைக்கிறாங்க. உங்களுக்கு அம்பேத்கர் மீது ஏதேனும் எள்ளு முனை அளவேனும் மரியாதை இருக்கும்னா, உங்கள் தகப்பனார் பேர் வச்ச இந்த நூற்றுக்கணக்கான திட்டத்தில் ஒரு திட்டத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் பேர் வச்சுருக்கலாம்ல? ஏன் வைக்கலை? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மீது எள்ளு முனை அளவு கூட இந்த அரசாங்கத்துக்கு, திமுகவுக்கு, விசிகாவுக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரியுது.